Decode the world unfiltered. ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால 2 ஆண்டுகளுக்கு அந்த நாடு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் குறிப்பிடுது. இந்த போர் 1 மாதத்திற்கு நீடித்தால் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் செலவிட நேரிடும். செஜில் ஏவுகணைகள், கொத்து குண்டுகள் என அதிபயங்கர ஆயுதங்களுக்கு மாறியிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் போர். 2 நாடுகளிலும் பொதுமக்களுடைய உயிரிழப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல தங்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரை அணு ஆயுத திட்டம் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அழுத்தம் திருத்தமாக கொடுத்திருக்கிறது ஈரான். ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் 2 ஆண்டுகளுக்கு அந்த நாடு அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் குறிப்பிடுது. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரானுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக ஈரானுடைய அரசு குறிப்பிடுகிறது. அணு ஆயுத மிரட்டல்கள் ஓயும் வரை தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு இஸ்ரேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. 2 நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மோதிக்கொண்டன. உலகம் தற்போது மிகப்பெரிய பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் போரை விரிவாக்கம் செய்வது கட்டுப்படுத்த முடியாத தீயாக எரியும் அப்படின்னும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கவலை தெரிவிக்கிறார். ஈரான், இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குட்ரஸினுடைய வேண்டுகோள். ஈரான் தலைநகர் தெஹ்ரானை இஸ்ரேலும், இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை குறிவைத்து ஈரானும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. சனிக்கிழமையும் கூட அந்த தாக்குதல் நடந்தது. ஈரானுடைய மிகப்பெரிய அணுசக்தி மையமான இஸ்ஃபஹானை இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. ஆனாலும் அங்கே எந்த கதிர்வீச்சும் ஏற்படவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. ஏன்னா அங்கே ஒரு அணுசக்தி மையம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கற்பனையே செய்ய முடியாது. இஸ்ஃபஹான் அணுசக்தி மையம் ஈரானுடைய மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி வளாகம். இங்கு பல ஆராய்ச்சி உலைகளை ஈரான் இயக்கி வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உலைகள் சீனாவால் ஈரானுக்கு வழங்கப்பட்டவை. இந்த உலைகள் அறிவியல் ஆராய்ச்சி, பயிற்சி, அப்புறம் மருத்துவ ஐசோடோப்புகள் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இந்த இஸ்ஃபஹான் வளாகத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது யுரேனியம் மாற்றும் வசதி இருக்கக்கூடிய ஒன்று. எல்லோ கேக் யுரேனியம் என்ற யுரேனிய தாதுக்களுடைய செயலாக்கத்திலிருந்து பெறப்படும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இந்த இடத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுது. இஸ்ஃபஹான் தளத்தில் அணு எரிபொருளை உற்பத்தி செய்ய தேவையான ஜிர்கோனியமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. குவாம் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் மேலும் ஒரு இராணுவ உயரதிகாரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அப்படிங்கிறவர் தெரிவித்திருக்கிறார். சயீத் இசாதி அப்படிங்கிற இந்த கொல்லப்பட்ட தளபதி 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு நிதி அளித்து உதவியவர் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இசாதி ஈரானுடைய சக்தி வாய்ந்த குட்ஸ் படையினுடைய தலைவராக இருந்தவர். இந்த குட்ஸ் படைங்கிறது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு கிளை அமைப்பு. பாலஸ்தீனில் செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ், அப்புறம் பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத், இந்த அமைப்புகளுக்கு நிதி உதவி, பயிற்சி, ஆயுத விநியோகம் உள்ளிட்டவற்றையெல்லாம் இந்த சயீத் இசாதி மேற்பார்வையிட்டு வந்தார் அப்படிங்கிறதான் இஸ்ரேல் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்பில் இருப்பதாக கூறி சயீத் இசாதி மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் கூட ஏற்கனவே தடை விதித்திருக்கின்றன. போரின் அடுத்த கட்டமாக இஸ்ரேல் மீது ஈரான் சக்தி வாய்ந்த செஜில் ஏவுகணைகளை ஏவி தாக்கியதாக தகவல்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. சனிக்கிழமை காலை ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்த செஜில் அப்படிங்கிற ஏவுகணைகள் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள். ஈரானுடைய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றான செஜில் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடியவை. சுமார் 2500 கிலோமீட்டர் பயணித்து இலக்கை தாக்கும். செஜிலை கொண்டு ஈரானால் இஸ்ரேல் மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகள், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், டர்க்கி, அப்புறம் மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதெல்லாம் கூட தாக்குதல் நடத்த முடியும். அந்த அளவுக்கு வலிமை பெற்ற ஒன்று அந்த செஜில் ஏவுகணை. செஜில் ஏவுகணைகள் சுமார் 700 கிலோகிராம் எடையை சுமந்து சென்று தாக்கக்கூடியவை.
செஜில் 1 செஜில் 2 அப்படின்னு 2 வகையான ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டே செஜில் வகை ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போதுதான் ஈரான் இதை முதலாக பயன்படுத்தியிருக்கு. இந்த இஸ்ரேலுக்கு எதிரான மோதல்ல இப்போ ஈரான் முதல் முறையாக இந்த வகை ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கு. செஜில் மட்டும் இல்லை, இஸ்ரேல் மீது ஈரான் கொத்து குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதாக வெளியான தகவல் உலக அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறியிருக்கு. கொத்து குண்டுகள் வீசுவது பெரும் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு கூறப்படுகிறது. கிளஸ்டர் குண்டுகள் அல்லது கிளஸ்டர் வெடிமருந்துகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வகை குண்டுகள் இலக்கை சென்று தாக்குவதற்கு முன் பரந்த பகுதியில் உபகுண்டுகளை வீசக்கூடிய வல்லமை பொருந்தது. இந்த உபகுண்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னா தரையில் விழுந்த உடனோ அல்லது சிறிது நேரத்திற்கு பிறகோ வெடித்து செதறும். சில நேரங்களில் அவற்றில் பல குண்டுகள் வெடிக்காமல் கூட போகலாம். ஆனால் கீழே விழும் குண்டுகள் ஆண்டு கணக்கில் வெடிக்காமல் அப்படியே இருக்கக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான குண்டுகளோடு ஆண்டு கணக்கில் வெடிக்காமல் இருந்தாலும் அவற்றோடு உராய்வு ஏற்பட்ட உடனே வெடித்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் இந்த கொத்துக்குண்டுகள் மக்களுக்கு பெரும் ஆபத்தாக பார்க்கப்படுகின்றன. கொத்துக்குண்டுகளை விமானங்களிலிருந்தும் ஏவலாம், தரையிலிருந்தும் நேரடியாக ஏவ முடியும். இவற்றுடைய வீரியத்தை கண்டு அவற்றுக்கு தடை விதிக்க 2008ஆம் ஆண்டு அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் கன்வென்ஷன் ஆன் கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் அப்படின்னு ஒரு மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. அதனுடைய விளைவாக 2010ஆம் ஆண்டு கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தவும் தயாரிக்கவும் வாங்கவும் விற்கவும் தடை விதிக்கப்பட்டுச்சு. இந்த சிசிஎம் ஒப்பந்தத்தில், சிசிஎம் ஒப்பந்தம்னா என்ன, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம் இல்லையா, டப்ளினில் நடந்த கன்வென்ஷன் ஆன் கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் இந்த மாநாடு. இந்த சிசிஎம் ஒப்பந்தத்தில் ஆஸ்திரியா, பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, கனடா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு 111 நாடுகளும் 12 நிறுவனங்களும் கையெழுத்திட்டிருந்தாங்க. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் இணையவில்லை. 2006ஆம் ஆண்டு லெபனான் போரில் இஸ்ரேல் கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறது. இப்போது ரஷ்யா யுக்ரைனில் கூட இந்த மோதல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த நாடுகளுக்கு இடையிலான போரில் கொத்துக்குண்டுகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக கண்டனங்கள் எழுந்தன. 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது இலங்கை இராணுவமும் இப்படியான கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறது. இந்த கொத்துக்குண்டுகளால் அப்பாவி பொதுமக்கள் பலரும் கொல்லப்பட்டாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலையை இலங்கை இராணுவம் செய்தது இந்த கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தி தான். இதற்கு எதிரான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளும் அப்போது எழுந்தன அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ண முடியும். இலங்கையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிளிநொச்சியில் பொது குடியிருப்பு பகுதியில் கொத்துக்குண்டுகளை வீசியதாக கூறப்பட்டது. இதனை இலங்கை தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு அதற்கான புகைப்படங்கள் வெளியாகி அது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துது. அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு கொத்துக்குண்டுகளுக்கு எதிரான ஒப்பந்தத்தில் இலங்கை இணைந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கை இணையவில்லை. இதற்கிடையில் ஈரான் மீது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 2 வாரங்களுக்குள்ள ஒரு முடிவை அறிவிப்பார் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? வேற யார் சொல்ல முடியும்? வெள்ளை மாளிகை இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கு. ஈரானோட பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் இதன் காரணமாக 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னும் ட்ரம்ப் கூறியதாக இந்த வெள்ளை மாளிகையுடைய அறிவிப்பு சொல்லுது. ட்ரம்ப்போட இந்த 2 வார கால அவகாசங்கள் ஏன் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இதுக்கு முன்பும் ஏராளமான விவகாரங்களில் ட்ரம்ப் 2 வார கால அவகாசங்களை அறிவித்திருக்கிறார். யுக்ரைன் மீதான தாக்குதலை 2 வாரங்களில் ரஷ்யா நிறுத்தாவிட்டால் பொருளாதார தடைகள் கடுமையாக்கப்படும் அப்படின்னு 3 வாரங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார் ட்ரம்ப். அதேபோல் ரஷ்ய அதிபர் புதின் மீது ட்ரம்பிற்கு நம்பிக்கை உள்ளதா என்ற செய்தியாளர்களுடைய கேள்விக்கு கூட 2 வாரங்களில் கூறுகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ட்ரம்பினுடைய முதல் ஆட்சியின் போது 2 வாரங்களில் அமெரிக்க மக்களுக்கு முழுமையான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். இதை இன்று வரை செயல்படுத்தவில்லை அப்படிங்கிறதும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. இதே போன்றது தான் ட்ரம்ப் தற்போது அறிவித்திருக்கக்கூடிய 2 வாரங்கள் அவகாசம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் குறிப்பிட்றாங்க. இந்த நிலையில் பல நாடுகளோட பல முனைகளில் போர் நடத்தி வரக்கூடிய இஸ்ரேல் பல்லாயிரம் கோடிகளை இழந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். தற்போது ஈரானோட 2வது வாரத்தை எட்டியிருக்கிறது இஸ்ரேலுடைய இந்த மோதல். இந்த போர் 1 மாதத்திற்கு நீடித்தால் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் செலவிட நேரிடும். இது இந்திய மதிப்பில் நம்ம சொல்லணும்னா 1.38 லட்சம் கோடி ரூபாய். அந்த அளவுக்கு இஸ்ரேல் இதில் செலவிட வேண்டியிருக்கும். அயன் டோம், அப்புறம் டேவிட் ஸ்லிங், இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம். இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒரு முறை இயக்குவதற்கு மட்டுமே
சுமார் 6.5 கோடி ரூபாய் செலவாகும். ஆரோ 2 ஏவுகணை தடுப்பான்களை ஒருமுறை இயக்குவதற்கு 26 கோடி ரூபாய் செலவாகும். அதே போல் ஆரோ 3 தடுப்பான்களை ஒரு முறை இயக்கணும் அப்படின்னா 30 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு முறை ஈரான் ஏவக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை தடுத்து அழிக்க இஸ்ரேல் நாட்டிற்கு ஏறக்குறைய 865 கோடி ரூபாய் முதல் 1731 கோடி ரூபாய் வரை செலவாகுங்கிறதா தொடர்ச்சியாக யுத்தத்தை கவனித்து வரக்கூடிய வல்லுநருடைய கருத்தாக இருக்கிறது. ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்த 48 மணி நேரங்களில் அந்த நாட்டிற்கு 12,000 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. அதாவது இஸ்ரேலுக்கு. காசா மீது 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடத்தி வரக்கூடிய இஸ்ரேல் கடந்த ஆண்டு இறுதி வரை சுமார் 55,000 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறது. காசா மேலே இந்த தாக்குதலை நடத்துவதற்கு மட்டும். இராணுவத்திற்காக இஸ்ரேல் இவ்வளவு செலவு செய்யும் நிலையில் ஒட்டுமொத்த பொருளாதார தாக்கம் இதைவிட மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறதும் கணிக்கப்படுது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையிலும் பட்ஜெட் பற்றாக்குறை அதிகரிக்கும் வகையிலும் கடன் மதிப்பீட்டை குறைக்கவும் இது வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் நிதி தரவுகள் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பல 10 ஆண்டுகளாக பொருளாதார தடையை எதிர்கொண்டு வரக்கூடிய ஈரானுடைய பொருளாதாரம் ஏற்கனவே அதல பாதாளத்தில் தான் இருக்குது. ஈரானுடைய ஒரே வருவாய் ஆதாரமாக இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறதுனால பல ஆண்டுகளாகவே அந்த நாடு பொருளாதார சிக்கலை சந்தித்து வருகிறது. கடந்த ஆண்டு அந்த நாட்டினுடைய பணவீக்கம் 40% இருந்தது. அதாவது ஈரானுடைய பணவீக்கம் 2024ஆம் ஆண்டிற்கான ஈரானுடைய இராணுவ செலவு அப்படிங்கிறது 68,318 கோடி ரூபாயாக இருந்தது. ஈரானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கடுமையான சேதத்தை உண்டாக்கி வர்றதுனால இந்த சேதங்களை சரி செய்யவே பல ஆயிரம் கோடிகளை ஈரான் செலவிட நேரிடும். அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானுடைய நாணய மதிப்பும் கூட 42,000 ரியால்களாக இருக்குது. இஸ்ரேலுடனான போர் ஈரானுக்கு கடுமையான ஒரு பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிபுணர்கள் கூற்று. போர், பொருளாதார சுணக்கம் அப்படின்னு எது ஏற்பட்டாலும் இறுதியில் சாமானிய மக்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க, எளிய மக்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கிறது தான் தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது. 2 நாடுகளுமே போருக்காக, இந்த மோதலுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய்களை செலவிடுகிறார்கள், இழக்கிறார்கள். இதில் ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேலுக்கு என்ன இருக்குன்னா அமெரிக்காவுடைய பேக்கிங் இருக்குது. அமெரிக்கா பல மில்லியன் டாலர்களை இஸ்ரேலுக்கு அந்த ஆயுதங்களை வழங்குகிற அந்த ஒரு நிலை இருப்பதனாலையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த போரை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த போர் இப்போதைக்கு நிற்காது என்பது தான் 2 நாடுகளுடைய கருத்தாகும். 2 நாடுகளுடைய தலைவர்களுடைய பேட்டிகளை பார்க்கும்போது இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டும் கூட எந்த விதமான ஒரு அமைதி நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைதான் இப்போதைக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.